அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய ஸ்தானத்தில், அதாவது கும்ப ராசியில் நடைபெறவிருக்கும் சனி மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை திரி ஏகாதச யோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க. இந்த நிகழ்வு சுமார் 30 வருடங்களுக்கு பிறகு நடைபெறவிருக்கு. இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2025 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த நிகழ்வு தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு யோகங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்திலையுமே தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் செயல்படக்கூடிய நபர்கள். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையை கொண்டவர்கள். வைராகிய குணம் படைத்தவர்கள். ஸோ எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, நம்ம ஹெல்ப் பண்ணால் நமக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க திரும்ப அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய நபர்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னு சொன்னால் யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. ஸோ நிறைய ஏமாற்றங்களையும் வலிகளையும் தாங்கி கொண்டு வாழக்கூடிய நபர்கள். ஸோ இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்கன்னா தான் எதிர்பார்த்த விஷயங்கள் ஒன்று, ஆனால் தனக்கு எகென்ஸ்டாக நடக்கிறது ஒன்றுங்க. தான் என்ன நினைக்கிறோமோ அது சரியாக நடக்கிறதில்ல. எல்லா கஷ்டங்களையும் பார்த்துட்டே இருக்கோம். எதனால் இந்த ஒரு தடுமாற்றங்க? எந்த விஷயத்திலையும் தைரியத்தோடையே செயல்பட முடியல. அதே நேரத்தில் யாருமே எனக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. கூட பிறந்த சகோதரன் சகோதரிகளாக இருக்கட்டும், குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும்ங்க, ஒரு சொந்த பந்தங்கள், அதாவது பெண் எடுத்த இடத்துலையும் அந்த சரி, பெண் கொடுத்த இடத்துலையும் எந்த விதத்துலையும் எனக்கு ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறதே கிடைக்க மாட்டேங்குது. எல்லாருமே நம்மளை ஒரு எதிரியாக தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஏன்னா ஃபேமிலி ரிலேட்டட் ஏதாவது மனுஷனுக்குன்னா ஒரு 2-3 விஷயங்கள் எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். தான் செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், தான் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், அதில் ஒரு சில பலங்கள் அப்படிங்கிறது இருக்கணும். அட்லீஸ்ட் இல்லையா, நம்மளுடைய கூட இருக்கக்கூடியவங்க, நான் தன்னுடைய மனைவியாக இருக்கட்டும், தன்னுடைய பிள்ளைகள் மூலமாகவும் ஏதாவது ஒரு விஷயங்கள் பலம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது அப்படி இல்லையா, நம்ம கூட இருக்கக்கூடிய நண்பர்களோ அல்லது நம்ம விருப்பப்படக்கூடிய ஒரு காதலன் காதலியாக இருக்கட்டும், இவங்க மூலமாக தான் சில விஷயங்கள் நமக்கு எப்போவுமே பாசிட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி நடக்குங்க. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த நபர்களுக்கு, தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாமே எகென்ஸ்டாக நடந்துருக்கு. தான் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க, தான் ஒரு பிஸ்னஸை பண்ணுறோம், ஆனால் அந்த பிஸ்னஸில் எங்கேருந்து தான் எனக்குன்னு வராங்களோ எதிரிகள் தெரியல. என்னை ஏதாவது ஒரு விதத்தில் என்னோடய தொழிலை முடக்கணுங்க, நான் பெரிய லெவலாக மாறிடுவோம் தன்னுடைய, ஏன்னா எல்லாத்தையுமே திறமையோடு செயல்படுத்தக்கூடிய நபர்கள். மற்றவங்களை காட்டிலும் கம்பேர் பண்ணும்போது ஒரு விஷயத்தை ரொம்ப ஆக்டிவாக செஞ்சு முடிச்சிருவாங்க. மற்றவங்க ஒரு வாரம் எடுத்து செய்யக்கூடிய வேலையை கூட ஒரு 3 நாள் 4 நாளில் முடிக்கக்கூடிய திறமைசாலி அப்படின்னு சொல்லலாம். இந்த வாய்ப்பை இவர்கிட்ட இந்த விஷயத்தை கொடுத்தோன்னா கண்டிப்பாக நல்லா பர்ஃபெக்டாக செய்வாருன்னு சொல்லும்போது, இந்த சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், நமக்கு போட்டியாளர்களாக இருக்கட்டும்ங்க, நமக்கு எதிரிகளாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் இவங்களுக்கு தடைகளை கொடுத்து அந்த வேலையை இவங்க கைக்கு சேராத அளவுக்கு சில சதி வேலைகள் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்குங்க. ஸோ எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்புங்க, இந்த கான்ட்ராக்ட் எனக்கு கிடைச்சிருக்கணும், இந்த பிஸ்னஸ் டீல் எனக்கு தான் கிடைச்சிருக்கணும், ஸோ இந்த ஒரு கான்ட்ராக்ட் எனக்கு கிடைக்கிறதுக்கு இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் பிரேக் பண்ணி அந்த விஷயம் என் கைக்கு கிடைக்காம பண்ணிட்டாங்க. ஸோ என்னை சுற்றி இருக்கிற நபர்களில் நான் யாரை நம்புறதுன்னு எனக்கு தெரியலைங்க. எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்தில் கெடுதல் மட்டுமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் மாறாதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும். ஒருவருக்கு தைரியம், வீரியம் எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடியது, ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியதுங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது, எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த கிரகங்கள் தான். இந்த கிரகம் இந்த இடத்துல சில விஷயங்கள் நமக்கு நடக்கும்போது, இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக சில கிரகம் இருந்துச்சுன்னா எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இது. ஸோ இந்த இடத்துல சனி தைரியத்தையும் கொடுக்கக்கூடியது, புதன் புத்திக்காரங்கன் என்று சொல்லக்கூடிய இந்த 2 விஷயங்கள் ஒரு இடத்துல இருந்ததுன்னு வைங்களேன், உங்கள் மைண்டு ரொம்ப கிளியராக வேலை செய்யுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் இறங்கி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த முயற்சிகளும் இந்த தைரியத்தோடு செயல்பட்டு அந்த விஷயத்தில் வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்போது, ஸோ தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்குங்க. வேலை செய்கிற இடத்துல எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக செய்வாருங்க. இவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா மற்றவங்க ஒரு நாளில் செய்கிறது இவர் 1 மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிருவார் அப்படின்னு சொல்லி வேலை மட்டும்தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்குன்னு உண்டான ஒரு வாய்ப்புகள், அதாவது அந்த வேலை செய்கிறதுக்கு உண்டான ஒரு ஊதிய உயர்வோ, ஒரு சம்பள உயர்வோ, அல்லது ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணியிருக்கேன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறணும், ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கா அல்லது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேலைகள் அப்படிங்கிறது முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். சரியான வேலை அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ஏன்னா சில நேரத்தில் பிடிக்காத வேலையை செய்கிற மாதிரி சில சூழல், எனக்குன்னு பிடிச்ச ஒரு வேலையை நான் செய்யணுங்க, அதுக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்லன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.
இந்த வேலைக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு தான் நினைக்கக்கூடிய சில விஷயங்கள், அதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய முயற்சிகள் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. அந்த முயற்சிகள் எல்லாமே தடைப்பட்டுட்டே இருக்குங்க. இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கிறேன், கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க, ரிசல்ட் எல்லாம் நல்லபடியாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லபடியாக தான் வந்து எல்லாத்தையும் பண்ணேன். ஆனால் அந்த வேலைக்கு கூப்பிட்றேன்னு சொல்கிறவங்க சரியாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்கிறவங்களுக்கு இந்த 2025 பிப்ரவரி மாதத்துக்குள்ளேயே கண்டிப்பாக அந்த பிப்ரவரி ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு புதிய வேலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சிருங்க. அது மூலமாக நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. வேலை செஞ்சிட்ருக்கிற இடத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்குங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறணும், ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு மாறணும்னு எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்குங்க. அடுத்ததாக இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு யோகங்க. திருமணம் அப்படிங்கிறதே எனக்கு வந்து பெரிய பிரச்சனைங்க. அதாவது நிறைய விஷயத்த நிறைய வந்து அலைன்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துட்டோங்க. பார்த்தவங்கலாம் ஓகேங்க கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து கூப்பிட்டு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் மறுபடியும் உங்களுக்கு தகவல் அனுப்புகிறோன்னு சொல்கிறாங்க. எந்த தகவலுமே வரமாட்டேங்குதுங்க. ஸோ அந்த திருமணம் அப்படிங்கிறது தடைபட்டுட்டே இருக்குது. அதே போல் ஒரு லவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அந்த விஷயத்தை வந்து தைரியமாக எங்களால் வீட்டில் கூட சொல்ல முடியல, அந்த தைரியத்துக்கு எங்களுக்கு வரமாட்டேங்குது. இந்த லவ் பண்ணுற விஷயத்தை, இந்த காதல் சம்மந்தப்பட்ட அனுகூலத்தை திருமணம் வரைக்கும் எங்களால் வந்து சரியாக கொண்டு போக முடியல. அந்த வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு இருக்குங்களா? ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தினால வந்து எங்களுக்குள்ள 2 பேர்த்துக்குள்ளேயும் சரியான விதத்தில் வந்து ஒரு புரிதல்கள் இல்லாமல் அதை திருமண லெவலுக்கு எங்களால் கொண்டு போக முடியல. 2 பக்கமும் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த திருமணம், காதல் சம்மந்தப்பட்ட உறவுகளை திருமணம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு, இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுங்க. ஸோ இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட யோகத்தை உருவாக்கக்கூடியது இந்த சனி மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்கள். ஒரு விஷயத்தில் ஹெல்ப் கேட்குறவங்க அதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னா, உதவி கேட்கும் ஒரு மனப்பான்மை, இந்த உதவி கேட்ட இடத்துல கேட்டபடி நமக்கு எல்லா விதமான உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுகளும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லைங்க. ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம ஒன்று சொல்கிறோம், ஆனால் அவங்க ஒன்று சொல்கிறாங்க, 2 பேர்த்துக்குமே ஒரு புரிதல்கள் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறோம். கணவன் சொல்கிறத மனைவி கேட்குறதில்ல, மனைவி சொல்கிறத கணவன் கேட்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காமையே இருக்கிறது. எங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாதுங்க. ஒரு இடத்துல உட்காந்து பேசினா இந்த பிரச்சனை ஈஸியாக தீரும். ஆனால் கணவர் என்ன நினைக்கிறாரு, நான் சொல்கிறத வந்து மனைவி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. மனைவி சொல்கிறத கணவர் புரிஞ்சிக்க மாட்டேன். ஸோ புரிதல்கள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இந்த நேரத்தில் வந்து எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கவே முடியாது. நிறைய பேர் வந்து பேசாமல் டிவோர்ஸ் பண்ணிடலாமா, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கணும், ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய வாழ்க்கை நான் வாழ்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் மியூச்சுவலாகவே பிரிஞ்சு கூட இருந்திருப்பாங்க. ஸோ இந்த கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க. பிரிந்து போனவங்க கூட சேர்றதுக்கான சூழல், சில விஷயத்தை தானாக புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து விலகி போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மன வாழ்க்கையும் சரி, 2வது திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பும் சரி, எனக்கு இங்கே நடந்த விஷயங்கள் மறுபடியும் எதிர்காலத்தில் நடந்ததுன்னா அது என்னால் தாங்கக்கூடிய சக்திகள் அப்படிங்கிறதே இல்லைன்னு யோசிக்கிறவங்களுக்கு உங்களுடைய மன வாழ்க்கை ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருங்க. புது வாழ்க்கை, புதுசாக ஒரு கல்யாணம் பண்ணணும், இல்லை புதுசாக ஒரு வாழ்க்கையை தேடி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல, அதாவது நீங்கள் அது வந்து ஒரு விஷயமாக சில பேர்த்துக்கிட்ட ஆதரவு கேட்டிருப்பீங்க, ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பீங்க, அந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு நடக்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் எந்த விஷயத்தையுமே எங்களால் வந்து ஈடுபடவே முடியல. ஏன்னா அந்த புத்திர தடையினால என்னாங்கன்னா ஒரு விதமான ஒரு பதட்டங்க, பயம், உறவினர்கள் மத்தியில் எங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பேருங்க, அவங்க அதாவது சொல்லிடுவாங்களே, இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு டைமுமே பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்காகவே இந்த விஷயத்தை நாங்கள் வந்து ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க. குழந்தை இல்லைனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக அது நல்லபடியாக இருக்கும். அதனால் அது வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருப்போம்னா, மற்றவங்களுக்காக பயப்பட்டுகிட்டே கடைசியில் எங்கள் வாழ்க்கையை எங்களால் வாழ முடியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த குழந்தை பாக்கியம்லேருந்து நிறைய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோம். உடம்புல தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் வந்து ஏதோ குறைபாடுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டே இருக்கிறோங்க. அந்த ஆரோக்கிய கெடுதல்கள் அப்படிங்கிறது தீர்ந்ததுனா தான் இந்த பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு தீரும் அப்படின்னு சொன்னால், ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படுங்க, நல்ல அந்யோன்யம் ஏற்படும், குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இந்த 2025 பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுங்க. ஸோ இது ஒரு அருமையான காலகட்டங்கள். இது மூலமாக வந்து கணவன் மனைவி அதாவது இன்ப சுற்றுலா போகிறதுக்கோ அல்லது ஆன்மீகம் சார்ந்த சில விஷயங்களில் ஈடுபடுறதோ, தெய்வ காரியங்களில் ஈடுபடுறதோ,
புண்ணிய காரியங்கள் செய்கிறதுனாலையும் நமக்கு அந்த பாக்கியம், புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கை கூடக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இந்த பிப்ரவரி மாதத்தில் நல்ல தகவல்கள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து சேருங்க. உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கும். புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. ஒரு இடம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா, அல்லது ஒரு வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா, ஒரு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சி பண்ணுறீங்களா, இல்லை ஒரு இடத்த விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்களா, எல்லாமே இந்த நேரத்தில் சக்ஸஸாக மாறுங்க. அதாவது பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கண்டிப்பாக கவனம் செலுத்தணுங்க. ஸோ அவங்களுக்கு உடல் ரீதியாக சில தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். அதாவது நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள், அதாவது வேலை விஷயமாவோ அல்லது பிஸ்னஸ் விஷயமாவோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுவீங்க, அல்லது ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக ரொம்ப லாங் ட்ராவலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். கடன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். உங்களுடைய கடனில் ஒரு பகுதி அடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. ஸோ இதனால் வந்து கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அப்படின்னு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த ஏகாதசி யோக காலகட்டங்களில். ஸோ எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்க போதுங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகள், அதாவது நமக்கு ஏதாவது சப்போர்ட் கிடைக்குமா, நம்ம நிறைய பேர்த்துட்டு ஹெல்ப் கேட்குறோம் அப்படின்னா அது கூட பிறந்த சகோதரன் சகோதரிகளாக இருக்கட்டுங்க, அல்லது பொண்ணு எடுத்த இடத்துலையோ இல்லை பெண் கொடுத்த இடத்துலையோ நம்ம கேட்கக்கூடிய இடத்துல இது வரைக்கும் நீங்களுக்கு கரெக்டான விதத்தில் ஒரு ஹெல்ப் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காதுங்க. ஒரு சொந்த பந்தங்கள் கூட இருக்கக்கூடிய உறவினர்கள் மூலமாக இது வரைக்கும் கிடைக்காத உதவிகள் கூட கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த 30 வருடங்களுக்கு பிறகு நடைபெறவிருக்கும் சனி மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை காலகட்டங்களில். ஸோ இது கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இருந்தாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முறையான விதத்தில் ஒப்பிட்டு பார்த்து அதற்குண்டானபடி முயற்சி எடுக்கும்போது நல்ல பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.